ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு டேஸ்டான லெமன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவு சப்ஜா சீட்ஸு சேர்த்துக்கிறேன். சப்ஜாவை தானே நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது கூட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு நீங்கள் லெமன் எடுக்கும்போது கொஞ்சம் காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பழம் யூஸ் பண்ணி ஜூஸ் செஞ்சோன்னா அதோடய ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதிலேருந்து ஒரு லெமன் எடுத்துகிட்டு அதோட ஓரப்பகுதியை இந்த மாதிரி 2 மெல்லிஸான ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 2 ஸ்லைசஸையுமே நம்ம ஜூஸில் சேர்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா இதோட ஃப்ளேவரும் இதோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மள்ட்ட மிச்சம் இருக்கிற இந்த 3/4 எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற இந்த ஜூஸை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் எந்த கிளாஸில் ஜூஸ் செய்ய போகிறீங்களோ அந்த கிளாஸில் 3/4 அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. மிச்சத்துக்கு நம்ம ஐஸ் க்யூப்ஸையும் சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி கிளாஸ் ஜார் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுருக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லெமன் ஸ்லைஸை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை இடையில லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக கீறிட வேண்டாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமனை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் ஜூஸுக்கு இந்த மாதிரி 3/4 எலுமிச்சம்பழ சாறு சேர்த்தோன்னா தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸ் எல்லாம் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இதுலேருந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு ஐஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி ஐஸ் க்யூப்ஸோட அளவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக இந்த மாதிரி ஓட்டை இருக்குது இல்லையா, இதை லைட்டாக அழுத்திட்டு நான் ஷேக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக மூடிட்டு இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு குலுக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை எல்லாமே இதிலே நல்லா கரைஞ்சிடணும். இப்போ நான் நல்லா குலுக்கி எடுத்துட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான லெமன் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். டக்குன்னு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த ஜூஸ் செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா, அது கரெக்டாக 1 கிளாஸ் அளவு வந்திருக்கு. இதே மாதிரி நான் இன்னொரு கிளாஸ் ஜூஸும் செஞ்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.